வணக்கம். இன்றைக்கி நம்ம அடாப் இல்லுஸ்ட்ரேட்டரில் தமிழை எப்படி டைப் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேட்டர் மட்டும் இல்லை, நம்ம கோரல் டிராவில் கூட இதே போல் டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு பாமினி தமிழ் ஃபாண்ட் வேண்டும். பாமினி ஃபாண்ட்டு ஆன்லைனில் நிறைய கிடைக்கிது, டவுன்லோட் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலனா நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் தமிழில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பாமினி ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு தனியான சாஃப்ட்வேர் எதுவும் தேவையில்லை, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு என்ன கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன லெட்டர் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கீமன் சாஃப்ட்வேர் பற்றி. அந்த கீமன் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு இருக்குது. அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம், நீங்கள் அதை பார்த்தே கூட டைப் பண்ணிக்கலாம். பாமினியை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஃபாண்ட்டெலாம் இருக்கிறதுனால நம்ம பாமினியை யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பொதுவாக கிராஃபிக் டிசைனராக ஆகணும்னு விரும்புகிறவங்களுக்கு பாமினி ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் இருக்கிற ஃபாண்ட்டை என்னென்ன ஃபாண்ட்டு இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக இப்போ நான் எல்லா ஃபாண்ட்டையும் மாற்றி காட்டுறேன். ஒரு சில ஃபாண்ட்டை மட்டும் காட்டுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா பாமினியை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.